நீட் எக்ஸாம் எழுதணும். அதிக மதிப்பெண் எடுக்கணும். நீட் எக்ஸாம் எழுதி அதிக மதிப்பெண் எடுத்தா மட்டும் தான் எம்பிபிஎஸ் கிடைக்கும். அல்லது பிடிஎஸ் கிடைக்கும். ஆனா, நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு மனசுல மட்டும் முடிவு பண்ணா பத்தாது. அந்த முடிவ செயல்படுத்தணும். அந்த ஆக்டிவிட்டிய கொண்டு வரணும். அத எப்படி கொண்டு வர்றது? நம்ம மனசுல மட்டுமே நினைக்கிற விஷயங்கள் தானா எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீங்க பயிற்சி பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். முறையா நீங்க அத பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் அந்த வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். பல மாணவர்கள் செய்யற தவறுகள், அதாவது படிக்கும்போது செய்யற தவறுகள் அப்படின்றது, எந்த ஒரு விஷயமும் டீப்பா, ஆழமா பார்க்காம, ஆழமா படிக்காம, நீங்க மேலோட்டமா நெறைய விஷயங்கள படிக்கிறதுனால வர விளைவு, மதிப்பெண்ணானது குறைஞ்சிருது. சரிங்களா? அதனால கற்றல்ல செய்யற தவறுகள் அப்படின்றதுல மிக முக்கியமானது என்னன்னா, உங்களுடைய அலட்சியம். நீங்க படிக்கிற உங்களுடைய படிப்பு, உங்களுடைய புத்தகங்கள் என்சிஇஆர்டி புக்ஸ் எடுத்து வச்சு படிக்கிறீங்கன்னா, நீங்க அதுல காட்டுற ஆர்வம் அதிகமா இருக்கணுமே தவிர, அலட்சியம் அதிகமா இருக்கக்கூடாது. அதேபோல உங்களோட டைம் மேனேஜ்மென்ட்டும் ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மென்ட்ல எத எந்த நேரத்துக்குள்ள முடிக்கணும். ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா, இத்தன மணி நேரக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்குள்ள முடிக்கணும். அந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். இல்லன்னா இதுவுமே செய்ற தவறு. டைம மேனேஜ்மென்ட் பண்ணாம இருக்கிறது ஒரு தவறு. அதேபோல என்சிஇஆர்டி புக்க அலட்சியப்படுத்துறது ஒரு தவறு. ரைட்டுங்களா? இன்னொரு மிக முக்கியமான தவறு என்னன்னா, நீங்க மனப்பாடம் செய்யற முறை. மனப்பாடம் செய்யற முறையில பார்த்தீங்கன்னா, எல்லாரும் செய்ற தவறு என்னன்னா, எத மனப்பாடம் பண்ணணும்? ஒரு தியரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள மனப்பாடம் பண்ணலாம். பெயர்கள் சம்மந்தப்பட்டத மனப்பாடம் பண்ணலாம். ஒரு ஃபார்முலாஸ், ஒரு ஈக்குவேஷன்ஸ் இத போய் மனப்பாடம் பண்ண முடியாது. யூ ஷுட் பிராக்டிஸ். பிராக்டிஸ் பண்ணா தான் நடக்கும். அப்ப கற்றல்ல செய்யற தவறுகள் உங்களோட மதிப்பெண்ண தானாவே குறைக்குது. சரிங்களா? அப்ப மதிப்பெண் குறைஞ்சதுன்னா, தோல்வி என்பது வரும். அந்த தோல்வி வந்தாலுமே அத நீங்க எப்படி எடுத்துக்கணும்? தோல்வி என்பது வாழ்க்கையோட முடிவு அல்ல. இது பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு பகுதி அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டு, நீங்க படித்த உங்க படிப்புல ஒரு பகுதி அப்படின்றத புரிஞ்சுகிட்டு, நீங்க படிச்சீங்கன்னா, தோல்வி என்பது உங்க கிட்டயே நெருங்காது. தேங்க் யூ.